பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளில் நடந்த பொருளாதார பிரச்சினை பார்த்த பிறகு ஒரு கேள்வி பல இந்தியர்களின் மனதில் வருகிறது. நாளை இந்தியாவிலும் இதே நிலை வருமா? பெட்ரோல், டீசல் விலை மிகவும் அதிகமாக உயருமா? ஒரு லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய், 300 ரூபாய் ஆகும் நாள் வருமா? இது வெறும் வதந்தியா அல்லது உண்மையில் நடக்கக்கூடிய விஷயமா? இதை சிம்பிளா புரிந்து கொள்ள இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்தியாவில் பெட்ரோல் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? முதலில் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பெட்ரோல் விலை இந்தியாவில் ஒரே காரணத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. 3 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை. இரண்டாவது இந்திய ரூபாயின் மதிப்பு. மூன்றாவது அரசாங்கத்தின் வரி. இந்த மூன்றும் சேர்ந்துதான் நாம் பெட்ரோல் பங்கில் செலுத்தும் விலையை நிர்ணயிக்கிறது. உலக எண்ணெய் விலை. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்தால் அதன் தாக்கம் இந்தியாவிலும் இருக்கும். ஏனெனில் இந்தியா பயன்படுத்தும் எண்ணெயின் பெரும்பகுதி வெளிநாடுகளிலிருந்து வருகிறது. அதனால் உலக சந்தையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் பெட்ரோல் விலையிலும் மாற்றம் ஏற்படும். ரூபாய் மதிப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் ரூபாயின் மதிப்பு. எண்ணெய் வாங்கும்போது பெரும்பாலும் டாலரில்தான் பணம் செலுத்த வேண்டும். ரூபாய் மதிப்பு குறைந்தால் அதே எண்ணெய்க்கு அதிக பணம் செலுத்த வேண்டி வரும். அதனால் பெட்ரோல் விலையும் உயரலாம். வரி, டாக்ஸ். மூன்றாவது பெரிய காரணம் வரி. இந்தியாவில் பெட்ரோல் விலையின்